ஜோதிப்பட்டின்ற ஊரில் ஒரு வாடகை வீட்டில் விவேக்குன்ற ஒருத்தன் அவனோட ஒய்ஃப் சரண்யா அப்புறம் அவனோட குழந்தையோட வாழ்ந்துட்டு இருந்தான். ஆனால் அவங்க ரொம்ப ஏழை. சொல்லுங்க சாரு, என்ன விஷயம்? ஏப்பா விவேக், 6 மாசமா வாடகையே தரல. இனிமேல் என்னால் வெயிட் பண்ண முடியாது. பேசாமல் இன்றைக்கே வீட்டை காலி பண்ணிட்டு போயிடு. சார், இப்படி திடீர்னு வீட்டை காலி பண்ண சொன்னீங்கன்னா நாங்கள் எங்கே சார் போவோம்? அதெல்லாம் 6 மாசமா வீட்டு வாடகை கொடுக்காம இருக்கும்போதே நீ யோசிச்சிருக்கணும். இப்போ யோசிச்சு என்ன பண்ணுறது? சார், என்ன சார் இப்படி பண்ணுறீங்க? எனக்கு சீக்கிரம் வேலை கிடைச்சிடும் சார். நான் அப்போது 6 மாத வாடகையும் மொத்தமாக கொடுத்துட்றேன். ப்ளீஸ் சார், நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன். அவன் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தான். ஆனால் ஹவுஸ் ஓனர் அவனை வீட்டில் இருக்கவே விடல. கடைசியாக வேறு வழியே இல்லாமல் வீட்டை காலி பண்ண முடிவு பண்ணாங்க. அவங்க வீடை மதியமே காலி பண்ணிட்டாங்க. ஆனால் எங்கே போகிறதுனே தெரியாமல் நடு தெருவில் நின்றுட்டு இருந்தாங்க. என்னங்க, இப்போ நம்ம குடியிருக்க வீடே இல்லையே, இப்போ நம்ம என்னங்க பண்ணுறது? நீ அந்த கடை பக்கத்தில் நிழல் இருக்குல்ல, அங்கே உட்காந்துக்கோ. நான் ஏதாவது வீடு கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரேன். அவன் வீடு ஏதாவது கிடைக்குதான்னு ஒவ்வொரு தெருவாக சுற்றிட்டு இருந்தான். அப்போ ஒரு பெரிய பங்களாவுக்கு முன்னாடி ஒரு ஆள், இந்த பங்களாவை வாடகைக்கு தரோம், 1 மாத வாடகை 1000 ரூபாய் தான், அட்வான்ஸ் கூட வேணாம் அப்படின்னு கத்திட்டு இருந்தான். என்னடா இது, இவ்வளோ பெரிய பங்களா வெறும் 1000 ரூபாய்க்கா? இதை போய் உடனே சரண்யா கிட்ட சொல்லி ஆகணும். அவன் சரண்யா இருக்க இடத்துக்கு போனான். சரண்யா சரண்யா, நான் ஒரு பங்களா பார்த்தேன். அதோட வாடகை வெறும் 1000 ரூபாய் தான். அட்வான்ஸ் கூட தேவையில்லையா? நம்ம அந்த வீட்டுக்கே போகலாமா? என்னங்க, வாடகை இவ்வளோ கம்மியாக சொல்கிறீங்க? எனக்கு என்னமோ தப்பாக படுதுங்க. சரண்யா, இப்போ நாம் இருக்கிற நிலைமைக்கு அதெல்லாம் பார்க்க முடியாதுமா. நம்ம அந்த பங்களாக்கே போகலாம். அவங்க அந்த ஓனர்கிட்ட பேசி அந்த பங்களாவுக்கே குடி போனாங்க. ஒரு நாள் சரண்யா கிச்சனில் சமைச்சிட்டு இருக்கும்போது தானா புகையா வர ஆரம்பிச்சது. என்னது இது, பயங்கரமாக புகையாக வருதே. அதுக்கப்புறம் வீட்டில் ஃபுல்லாக வாட்டர் பபிள்ஸாக வர ஆரம்பிச்சது. ஐயையோ, என்ன நடக்குது இந்த வீட்டில்? என்னங்க என்னங்க, இங்கே கொஞ்சம் வாங்கங்க. என்னாச்சுமா, என்னாச்சு? என்னங்க, தானா புகை மூட்டமாக வருதுங்க இந்த பங்களாவில். என்ன நடக்குதுன்னே புரியலங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, எனக்கு என்னமோ தப்பாக படுது. இவ்வளோ பெரிய பங்களா இவ்வளோ கம்மியாக வாடகைக்கு தரான்னு. இரு சரண்யா, ஃபஸ்ட்டு என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல. அப்பதான் பெட்ரூம்ல இருந்து பயங்கரமான ஒரு உருவம் வெளியே வந்துச்சு. அது அவங்க 2 பேரையும் ரொம்ப கோபமா பார்த்துச்சு. ஒழுங்கு மரியாதையா இந்த பங்களாவை விட்டு வெளியே போயிடுங்க, இல்லைன்னா உங்க ரத்தத்தை நான் குடிச்சிடுவேன். நீ யாரு? நீ பேயா? ஆமா, இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க, இல்லைன்னா உங்க ரத்தத்தை நான் குடிச்சிடுவேன். நாங்களே ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம். எங்களுக்கு இந்த ஒரே பங்களா தான் கிடைச்சது. வாடகை கம்மியா இருந்ததுனால தான் நாங்க இங்க வந்தோம். நான் சொன்னா கேட்க மாட்டீங்கல்ல, நான் இப்ப என்ன பண்றேன்னு பாருங்க. அந்த பேய் அவங்க 2 பேரோட பொண்ணை ரொம்ப கோவமா தூக்கிட்டு போயிடுச்சு. நீங்க எப்ப இந்த வீட்டை விட்டு போறீங்களோ அப்பதான் நான் உங்க குழந்தைய கொடுப்பேன். சரண்யா, நீ கவலைப்படாத. நான் நாளைக்கே வேலை தேடி போகிறேன். சரிங்க, சீக்கிரமா ஒரு வேலையை பாருங்க. அடுத்த நாள் அவன் இன்டர்வியூக்கு போனபோது அவன் அதில் செலக்ட் ஆகி ஒரு நல்ல வேலையும் கிடைச்சிது. ஒரு வாரத்திலேயே அவனுக்கு வேலை கிடைச்சதால அந்த பங்களாவை விட்டு கிளம்ப முடிவு பண்ணாங்க. பேயே, நாங்க இந்த பங்களாவை விட்டு கிளம்புறோம், எங்க குழந்தைய கொடுத்துட்டு. நீ எங்க வேணா போய்க்கோ, ஆனா என்னால குழந்தைய கொடுக்க முடியாது. சரண்யா எவ்வளவோ கெஞ்சி பார்த்தா. ஆனால் பேய் அவளோட குழந்தைய கொடுக்கவே இல்லை. விவேக் உடனே ஒரு சாமியாரை கூட்டிட்டு வந்தான். யாரு நீ?
எதுக்காக இந்த பங்களாவில் சுற்றிக்கிட்டு இருக்க? என்னால சொல்ல முடியாது. என்கிட்டயே விளையாடுறியா? இரு, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் பேய் மேல புனித நீரை தெளிச்சாரு. நான் சொல்லிடுறேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி நானும் என் புருஷனும் நங்கவல்லி அப்படிங்கிற ஊர்ல வாழ்ந்துட்டு இருந்தோம். அனாமிகா, நான் கம்பெனிக்கு போயிட்டு வரேன். சரிங்க, போயிட்டு வாங்க. நேரம் அப்படியே ஓடிடுச்சு. ராத்திரி 10 மணி ஆயிடுச்சு. ஆனா அவ புருஷன் இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை. அவனோட ஃப்ரெண்டு கிட்ட கால் பண்ணி அவர் இன்னும் வீட்டுக்கு வரல, அங்க இருக்காரா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அவன் ஃப்ரெண்டு இல்லைன்னு சொல்றான். இந்த அண்ணா கூடயும் இல்லைன்னா அவர் எங்கே போயிருப்பாருன்னு சதீஷ் அண்ணா கிட்ட கேட்கலாம். ஹலோ அண்ணா, அவர் இன்னும் வீட்டுக்கு வரல, உங்கள் கூட இருக்காரா? இல்லைம்மா, ஆனால் அவன் ஒரு பொண்ணு கூட பஸ்ஸில் போகிறத நான் பார்த்தம்மா. ஐயையோ, என்னென்ன சொல்கிறீங்க? அவர் எப்படின்னா எனக்கு துரோகம் பண்ணாரு. அவன் புருஷன் திரும்பி வரவே இல்லை. அவன் சாப்பாட்டுக்கு வழியே இல்லாமல் வெளியில் சாப்பாடு தேடி போனான். அங்கே அவ மயங்கி விழுந்துடுறான். அப்போ பக்கத்தில் இருந்த ஒரு அம்மா அவகிட்ட போய் அவ நாடியை செக் பண்ணாங்க. ஓஹோ, நல்ல செய்தி தான். அப்போது அவ கர்ப்பமாக இருந்தது தெரிஞ்சுது. உடனே அந்த அம்மா அவ எழுந்திரிச்ச உடனே, நீ கர்ப்பமாக இருக்கம்மா, போய் உன் புருஷக்கிட்ட சொல்லு, ரொம்ப சந்தோஷப்படுவான் அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா. அவளுக்கு சாப்பிட வழியே இல்லாததால அவளும் அவளோட குழந்தையும் இறந்துட்டாங்க. உன் கதையை கேட்டதும் எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. ஆனா எனக்கு வேற வழி இல்லை. நான் உன்னை ஓட்டி ஆகணும். தயவு செஞ்சு இந்த உலகத்தை விட்டு போயிடு. போக முடியாது. நான் குழந்தை இல்லாமத்துக்கு முன்னாடி அனுபவிச்ச வேதனையை இவ்வளோ அனுபவிக்கணும். சாமியாரும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு. ஆனா அந்த பேய் போகவே மாட்டேங்குது. உனக்கு குழந்தை இல்லாத கஷ்டம் புரியுதுல்ல? அப்படி தானே எனக்கும் இருக்கும். நீயும் ஒரு அம்மா தானே. அந்த பேய்க்கு அவளோட கஷ்டம் புரிஞ்சுது. அதனால அது, என்னை மன்னிச்சிடு, எனக்கு உன் வேதனை புரியுது. இனிமேட்டு நான் உன் குழந்தைக்கு சாகிற வரைக்கும் பாதுகாப்பாக இருப்பேன். இந்த உன் குழந்தை